ஏற்பட்ட துன்பத்தையும் நீக்குவார். வாழ்வில் பெரிய சந்தோஷத்தையும் நிம்மதியையும் அவர் ஏற்படுத்துவார். கடவுளுடைய ஒரு அசைவுகளும் உங்களுக்கு நல்லதை நடக்க வைக்க போகுது. பர்டிகுலரா உங்க கடன் விடிந்த உடனே தீரப்போகுது. எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்கு. எல்லாமே சந்தேகத்தோட கேட்டீங்கன்னா வாழ்க்கையில நீங்க தான் பாதிக்கப்படுவீர்கள். நம்பிக்கை என்ற மருந்தை உட்கொண்டால் இந்த பதிவில் சொன்ன ஒரு அற்புதம் உங்கள் வாழ்க்கையிலும் நடக்கும். சின்ன பிரார்த்தனை பண்ணிடலாமா? என் அன்பு சாயப்பாவே நன்றி. இந்த வாரம் நல்ல வாரமாக அமைத்துக் கொடுங்கள். நாங்கள் எதிர்பார்த்த காரியத்தை நிறைவேற்றி தாருங்கள் சாயப்பா. உம்முடைய ஒவ்வொரு அசைவுகளும் எங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள இந்த பதிவு எங்களுக்கு மிக முக்கியமானதாக இருக்க போகிறது. இந்த முழு பதிவையும் கேட்டு இதில் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தியுள்ளீர்கள். அந்த அற்புதத்தை நானும் சொந்தமாக்கி கொள்ள விரும்புகிறேன். எங்களையும் மன்னித்து எங்களுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்து ஒரு சிறப்பான தொடக்கத்தை நீர் தரப்போவதற்காக நன்றி நன்றி நன்றி. இந்த பதிவில் சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்களும் எனக்கும் நம் அன்பேசாய் குடும்பத்திற்கும் போய் சேர போவதற்காக நன்றி நன்றி நன்றி. ஸோ பதிவை ஆரம்பிக்கலாம். வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் நாம் பெற வேண்டும் சொல்லி இந்த பதிவை நான் ஸ்டார்ட் பண்றேன். சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, இந்த வாரம் நல்ல வாரமாக அமையணும்னு சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நம்ம பதிவெல்லாம் நல்லபடியா கேட்டு வாழ்க்கையில உங்களுடைய வழியை மாற்றி எதிர்காலத்துல சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய எல்லா சாய்ராமுக்கும் கடவுளுடைய பலமும் கடவுளுடைய துணையும் இருக்கணும்னு நான் ப்ரே பண்ணி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை, அதாவது நேற்று வந்தது, ஒரு பெரிய அளவுல மாயையில எங்களை விரிக்க பார்த்துச்சு. சாட்டர்டே அன்னைக்கு நம்ம சாய் அங்கமுத்து சொன்னாங்க, நான் சண்டே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க சொல்லுங்க. இந்த சிக்கன், மட்டன், ஃபிஷ் இது எல்லாமே ஃபேவரட்டான ஒரு டே, அதனால கொஞ்சம் நீங்க எச்சரிக்கணும் அப்படின்னாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பதிவை கொடுக்கலாம் தான் நினைச்சோம். ஆனா உங்க மேல இருக்கிற நம்பிக்கை அது கொடுக்க வேண்டான்னு தோணுச்சு. பட் அவர் சொன்னதும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் அன்பேசாய் குடும்பத்துல இவ்வளவு ப்ராப்பரா, இவ்வளவு சேஃபா, இவ்வளவு கவனமா இருக்கும்போது, இப்போ ஒவ்வொருத்தவங்களும் அப்படி இருந்தாங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கை எந்த அளவுக்கு வெளிச்சத்துக்கு போக போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியலாம். ஸோ தெளிவான ஒரு வாழ்க்கையை கடவுள் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார். தெளிவற்ற மனநிலையில் நாம் இருப்பதால் தெளிவான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாமல் நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். ஸோ எல்லா விஷயமும் நமக்கானதுதான். இனிமே இருக்கக்கூடிய நன்மைகளையும் இருக்கக்கூடிய தீமைகளையும் நாம் செய்யும் செயலை பொறுத்து இனி வாழ்நாளில் உங்களுக்கு அமையும். இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இதுவரைக்கும் செய்த காரியங்களை கடவுள் மன்னிக்கட்டும். இனி வரக்கூடிய நாட்களில் கடவுள் நம்மளை நேசிக்கட்டும். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் அவர் ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்னு கடவுள் விரும்புறாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். நான் 2 நாளா என்னையும் கொஞ்சம் மாயை வாட்டி தான் எடுத்தது. கோபம் இருந்தது. அடுத்து இந்த சண்டே என்ன பண்றதுன்னு இதுவரை தெரியல. ஸோ நிறைய கண்டினியூஷனா ஒர்க் இருந்தது. வெளியில போக வேண்டிய வேலை. நேற்று 9 மணிக்கு போயிட்டு கிட்டத்தட்ட 3 மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு வரும்போது. அப்போ ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். நான் காலையில மேக்சிமம் இந்த லிக்விட் தான் சாப்பிட்றேன், டிஃபன் சாப்பிட்றது இல்லை. ஒரு 12 மணிக்கு மேலே இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி பசி ஜாஸ்தி ஆகும்.
ஸோ அந்த நேரம் பார்த்தீங்கன்னா போற பக்கமெல்லாம் பிரியாணி தட்டு தட்டு தட்டுன்னு தட்டுறாங்க. ஒரு பக்கம் மீன் ஃப்ரை ஆகுது. நான் சொல்றது தெருவில் மீன் ஃப்ரை ஆகுது. ஒரு பக்கம் நம்ம வீட்டில் நானு பிச்சு அண்டு காயத்ரி சாப்பிட்றது இல்லை. அப்பா எப்பயுமே சாப்பிட்றது இல்லை, அம்மா மட்டும்தான். ஸோ அம்மாவுக்கு ஜஸ்ட் கருவாட்டு குழம்பு அவங்களுக்கு எடுக்கலான்னு பார்த்தா அவங்க இல்லை, நீங்களாம் சாப்பிடாம நான் என்ன சாப்பிட போறேன், நான் சாப்பிட்றது ஒரு வாய் 2 வாய் அப்படின்னு சாப்பிட்றதுக்கு நிறைய முயற்சிகள் செய்தாங்க. எடுத்த கருவாடு வேஸ்ட் ஆயிடுமோன்னு தோணுச்சு. சாப்பிடலாமா சாப்பிடல, என்ன தப்புன்னு நான் காயத்ரியை கன்வின்ஸ் பண்றேன், விஷ்ணுவை கன்வின்ஸ் பண்றேன். அவங்க 2 பேரும் என்ன கன்வின்ஸ் பண்றாங்க, நீங்க சாப்பிட்டா நாங்க சாப்பிட்டுருவோம், நீங்க சாப்பிடலன்னா நாங்க எப்படி சாப்பிடுவோம் அப்படின்னு. இல்லப்பா, நான் தான் அன்பே சாயில சொல்லியிருக்கேன் சாப்பிடக்கூடாதுன்னு. ஸோ நான் சட்டத்தை மீறினா, இது உருவாக்கினவனே மீறினா எவ்வளோ கேவலமான ஒரு விஷயமா இருக்கும். பட் அதனால நெவர் 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 அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம போவே இல்லை. எப்படியோ வீட்டுக்கிட்ட ஒரு ஜூஸ் கடை இருந்தது, அங்க மட்டும் ஒரு 2 ஜூஸை மட்டும் குடிச்சிட்டு சேர்ந்தோம். சாரி, அது கூட குடிக்கல, ரைட் சாரி, குடிக்கணும்னு நினைச்சா குடிக்கல, பட் ஃப்ரூட்ஸா வாங்கிட்டு போயிட்டோம். ஜூஸ் குடிக்க தப்பு இல்லை, பட் லஞ்ச் ஹவர்ஸ்ல நம்ம ஏன் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஃப்ரூட்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ உங்களுக்கு எப்படியோ அதே போலதாங்க எனக்கும். இங்க நிறைய பேருக்கு என்னன்னா, சந்தோஷுக்கு பெரிய மாய வலையில சிக்கல, அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை கடவுள் கொடுக்கல, அதனால அவர் ரொம்ப தெளிவா இருக்காருன்னு இல்லை. இதை ஃபாலோ பண்ற உங்களுக்கு 70% மாய வலையில விரிக்கிறாருன்னா, இதை உருவாக்குற என்ன மாயை எந்த அளவுக்கு கொண்டு பண்ணணும் தெரியுமா? கிட்டத்தட்ட 200-300 மடங்கு அது செய்யும். நான் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லணும். எது நம்ம ஒரு தீமைக்கு எதிராக நிக்காதீங்க, நல்லதை ஆதரிங்க, தீமையை விட்டு விலகுங்க அப்படின்னு சொல்றாங்களோ உங்களை விட்டுடும். அது யார் உருவாக்குறாங்களோ அவங்கள பிடிச்சுக்கும். இது நான் சொல்லலைங்க, அன்பே சாயில ஒரு அம்மா 70-75 தாண்டின ஒரு அம்மா சொன்னாங்க என்கிட்ட, நீ தீமைக்கு எதிராக நின்று போராடுற, தீமைக்கு எதிராக நின்று போராடுனா அந்த தீமைக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த கூட்டம் என்ன பண்ணுமா, என்ன ஒரு வழி ஆக்கிடுமா. எந்தெந்த விஷயத்துல எல்லாம் எனக்கு மன கஷ்டத்தையும் துயரத்தையும் துன்பத்தையும் மாய வலையையும் விதியையும் ஏற்படுத்திடுவோம், அந்த அளவுக்கு ஏற்படுத்துமா. அதையெல்லாம் தாண்டிதான் நானும் வர வேண்டும், நீங்களும் வர வேண்டும். நீங்க 10 தடை தாண்டினீங்கன்னா நான் 100 தடை தாண்டினாதான் வரும். நீங்க 11வது சந்தோஷமா இருக்கும், ஆனா நான் 101வதுல தான் நான் அதை பெற முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே ரொம்ப டஃப்பான ஒரு இதுதான் இருக்கு, இதுதான் உண்மையும் கூட. அதையும் மீறி தீமைக்கு எதிராக ஏன் நான் போராடுறேன்னா, கடவுள் இருக்கிறாரு, நீங்க நல்லா இருக்கணும். ஏன்னா நல்லவர்கள் என்றும் எப்பொழுதும் நல்லவர்களாகவே வாழணும், இந்த உலகத்தை விட்டு போகணும். நல்லோர்கள் போகும்போது எந்த எதையும் எடுத்துட்டு போகணும்னு சொல்றாங்க, பட் நல்லோர்கள் நிறைய புண்ணியத்தை எடுத்துட்டு போகணும். அடுத்த ஜென்மத்துல நல்ல ஒரு சந்தோஷமான மனநிலையில பிறக்கணும். அங்க நீங்க நல்லபடியா பிறந்ததால பல பேருக்கு நல்லதை செய்விக்கணும். இதுதான் என்னுடைய விருப்பம். இதை தாண்டி எனக்கு எந்த இடத்துலையும் எந்த விருப்பமும் இல்லை. நான் இன்னமும் சொல்லணும்னா, எனக்கு வர துன்பத்தை நான் தாங்கிப்பேன், எனக்கு வர வெற்றியை கூட நான் பெருசா கொண்டாட முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா இங்க நீங்கள் வெற்றி அடைய வேண்டும். நான் சொல்லக்கூடிய வார்த்தையில நம்பிக்கை இருந்துச்சுன்னா எனக்கு சந்தோஷம், நம்பிக்கை இல்லைன்னா நான் நம்பிக்கையை ஏற்படுத்தணும், இதை ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியம் கடவுள் எனக்கு வேண்டாம் தான் சொல்றான். நம்புறவங்க நம்பட்டும், நம்பாதவர்கள் பரவாயில்ல இருக்கட்டும். ஏன்னா எல்லாமே மிக்சிங் தான் அந்த வேர்ல்டுல. நல்லதும் சில பேர் பண்ணுவாங்க, கெட்டதும் சில பேர் பண்ணுவாங்க. சில பேர் நல்லவன் சொல்லுவாங்க, சில பேர் கெட்டவன் சொல்லுவாங்க. ஸோ நல்லவன் சொல்லும்போது நம்ம சந்தோஷம், கெட்டவன் சொல்லும்போது இல்லை, நீ எப்படி அதை கெட்டவன் சொல்லலாம், அதை ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்ற அவசியமே நமக்கு இல்லை. ஏன்னா ப்ரூஃப் பண்றதால வாழ்க்கையில எதையுமே சாதிக்க முடியாது. ஏற்கனவே காலத்தையும் நேரத்தையும் இந்த சந்தோஷ் வீண் பண்ணதாலதான் இன்னைக்கு இப்படி இருக்கான். ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அறிவும் இந்த ஞானமும் கடவுள் கொடுத்திருந்தாருன்னா, இப்போ 2036 எப்படி இருப்போமோ அது 2026 இருப்போம், 2026 எப்படி இருந்திருப்போமோ அது 2016 இருந்திருப்போம். ரைட்டா? இது எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு மட்டும்தான். ஸோ வாழ்க்கைன்றது எல்லாத்துக்கும் ஒரே விதமானது தான். ஏன்னா நேரம் காலம் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். எனக்கு இங்க அடிச்சா வலிக்கும், கில்லுன்னா ரத்தம் வரும். உங்களுக்கும் அதே தான். அடிச்சா வலிக்கும், கில்லுனா ரத்தம் வரும். அடிச்சா வலிக்கல, கில்லுனா ரத்தம் வரலன்னா செத்து போனவங்களுக்கு தான். ஸோ நாம உயிரோடு இருக்கக்கூடிய மனிதர்கள், நமக்கு எல்லா உணர்வுகளும் எல்லா உணர்ச்சிகளும் இருக்கின்றது.
துக்கம் வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பா அழுகுறோம், சந்தோஷம் வந்துச்சுன்னா சிரிக்கிறோம். இது மனிதனுடைய இயல்பு. எதை தாண்டினது எதுவுமே கிடையாது, கிடையாது, கிடையாது. அதனால நம்ம பல விஷயத்த நம்ம மறந்து மறந்து போறோம். எது நம்ம லட்சியத்துல எடுக்கணுமோ அது மறந்து போகுது. எது நமது லட்சியத்துல இல்லாமல் இருக்குதோ அதை நம்ம மறுபடியும் மறுபடியும் எடுக்கிறோம். ஏன்னா இது இந்த பிறவியில மட்டும் இல்ல, பல பிறவிகளில் வந்த பழக்க வழக்கங்கள். அந்த பழக்க வழக்கங்களை மாற்றுவது என்பது வெகு 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 சிரமம். அப்ப நம்மளுடைய முயற்சிகள் எப்படிப்பட்டதோ அதற்கு தகுந்தது போல வாழ்க்கையும் இருக்கும். ஆக பல எதிர்வினைகள் நம்மளை சூழ்ந்தாலும் உனது முயற்சியின் மூலமா அந்த எதிர்வினைகளை உன்னால் எதிர்த்து நின்று போராட முடியும். ஏன்னா கடவுள் ஆசை உனக்கு இருக்குது என்பதை எக்காலத்திலும் நீ மறவாதே. அதே போல சாப்பாடு எத்தனை பேர் கொடுத்தீங்கன்னு தெரியல, நான் நிஜமா சொல்றேன், எனக்கு இந்த மாசம் ரொம்ப 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 கம்மியாவே இருக்குது நீங்க செய்த உதவிகள். போன மாசம் செஞ்சதை விட இந்த மாசம் ரொம்ப 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 கம்மியா இருக்கு. ஒவ்வொரு தடவையும் நான் சொல்லணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்க வேண்டாங்க, தயவு செய்து. ஏன்னா ஒரு நல்ல விஷயத்த பண்ணா தொடர்ந்து செய்யுங்க. நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய வாழ்க்கைக்கு தேவையான ஆலோசனைகளும் தேவையான அறிவுரைகளும் தேவையான ஆசீர்வாதங்களும் நமக்கு பதிவின் மூலமாக கிடைக்க போகுது. ஏன்னா இந்த பிரார்த்தனையை நம்ம சரியா பண்ணிட்டு இருக்கோம். அந்த பிரார்த்தனை பல பேருக்கு பலன் அளித்திருக்கிறது. நம்ம யாரை பத்திலாம் ஒரு பொதுவா சொல்றோமோ உடனே ஒரு 10 குரல் வருது. சாய்ராம், நான் கடன்ல என்ன பண்றதுன்னு தெரியல, அடுத்த நாள் காலையில நான் உயிரோட இருப்பேனான்னு தெரியல, நீங்க செய்த பிரார்த்தனை அன்பே சாய் குடும்பத்துல அந்த நீங்க செஞ்ச உடனே அவங்களும் செய்த பிரார்த்தனை என்னுடைய குடும்பத்தையே தப்பிச்சது. இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம அந்த கடனை பத்தி ஏதோ ஒரு வேர்டு சொல்லியிருந்தோம் பிரார்த்தனையில. அப்ப சொல்லும்போது ஒரு சாய்ராம் வந்து அழுது ஒரு வீடியோவே கொடுத்துருந்தாங்க. நான் சத்தியமா என்னோட குழந்தைய வச்சுக்கிட்டு என்னோட கணவரை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றதுன்னு தெரியல, எங்க போய் விடுறதுன்னு தெரியல, பாடும் கிணத்துலையா இல்ல எங்கன்னு தெரியல, காணாம போயிடலாமா, எல்லாரையும் விட்டுட்டு போயிடலாமா, இல்ல எல்லாரையும் கூட்டுட்டு போயிடலாமா, என் கணவரோ ஒரு அப்பாவி, எனக்கு ஒரு மகள் இருக்கா, எல்லாமே நான் தான், எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, அப்பா அம்மா சப்போர்ட் இல்லை, எல்லாமே எனக்கு ப்ராப்ளமா இருந்தது, கடவுளே நீதான் காப்பாற்றணும்னு சொல்லி நான் யோசிக்கும் போது அந்த அழுதுகிட்டு இருக்கும் போது தான் அவங்க பதிவை கேட்டேன். பதிவை கேட்க கேட்க அந்த பிரார்த்தனைங்க செய்யும் போது அந்த பிரார்த்தனை செஞ்சு முடிச்ச, அதாவது அந்த பதிவு முடிஞ்சதுக்கு அப்புறம் செய்த பிரார்த்தனை செய்து முடித்ததுக்கு அப்புறம் என்னுடைய அப்பாவும் அம்மாவும் என்னுடைய மாமா சொந்த தாய் மாமனும் எங்க வீட்டுக்கு வந்தாங்க. வந்துட்டு என்னன்னு தெரியல, 2-3 நாளா கனவு பார்த்துக்கிட்டே இருந்தேன், நீ சரியில்லை, நீ வீட்டுக்கு போ வீட்டுக்கு போன்னு. இப்பதான் நாங்க கிளம்பணும், கிட்டத்தட்ட 8 மணி நேரம் ஆகும். நான் ஒரு ஒரு ஊரா பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு கிட்டத்தட்ட 10:30 மணிக்கு வந்தாங்க. எனக்கு அப்படியே அழுதுட்டேன், கதறி அழுதுட்டேன். எங்க அம்மா என்னடாச்சு நாங்க, இல்லம்மா இப்படிமா அப்படிமான்னு. உடனே ஒன்றும் பிரச்சனையே இல்லை, உன் கடன் பிரச்சனை முடிகிற வரைக்கும் நானே கூட இருந்து பேசுறேன்னு சொன்னாங்க. அடுத்த நாள் காலையில 7 மணிக்கு கடன்காரங்க வந்தாங்க. எங்க அப்பாவும் மாமாவும் அவங்களை வீட்டில் உட்கார வச்சு எங்க மாப்பிள்ளை வாங்கின கடனுக்கு நாங்க பொறுப்பேற்றுக்கிறோம், 1 மாசம் டைம் தாங்க, அதுக்கு தகுந்ததை நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணி சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் எங்களை வந்து அவங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போங்க, நாங்கள் வந்து எங்கள் கூட வந்துருங்க, எல்லா கடனையும் நாங்கள் பார்த்துக்கிறோம், உங்களுக்கு ஒரு கடனை ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சு நடத்துற, முதல்ல இந்த கடனை வந்து நகையை வந்து அடமானம் வச்சு கடனை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 75% முக்கியமான கடன்கள் தீர்ந்தது. நாங்கள் ஊருக்கே போகிறோம், அப்பா அம்மா ஃபேன்சி கடை வச்சு நடத்துகிறேன், வச்சு தரதுக்கு காசு தரேன்னு சொன்னாங்க. ஏற்கனவே ஒரு கடை விலை பேசிட்டு இருக்காங்க, அது அம்மாவுக்காக பண்ணுது. கடைசியில வந்து இல்ல, அம்மாவை வேண்டாம், நீ பார்த்துக்கோ, நீ தான் உன் கை குழந்தையோட இருக்க, உன் புருஷனையும் கடையில உட்கார வை, நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா வாடுங்க அப்படின்னு சொல்லும்போது என்னோட கண்ணீர்ல விட்ட அழுகை கதறல் என் கண்ணு தண்ணி வருது. இப்ப இப்ப வரைக்கும் அந்த கதறல் வந்து இருக்குதுன்னா அப்படின்னு. ஸோ என்னன்னா, சாயப்பாவோட மனசு ரொம்ப மென்மையான மனசு. யார் யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு அவர் கூடவே இருந்து அவர் ஆசீர்வாதம் பண்ணிக்கிறார். நம்புங்க, தயவு செய்து நம்புங்க. நீங்க நம்பாம இருக்கிறதால கடவுளுக்கு லாஸ் இல்லை, எனக்கும் லாஸ் இல்லை, அன்பே சாய் குடும்பத்துக்கும் லாஸ் இல்லை. லாஸ் யாருக்கு? உங்களுக்கு தான். சின்ன பிரார்த்தனை பண்ணிடலாமா? என் அன்பு சாயப்பாவே நன்றி. வாழ்க்கையில்
பலரை நம்பி ஏமாந்து இன்று வாழ்க்கை வாழத் தெரியாமல் நான் தவித்துக் கொண்டு இருக்கிறேன். என்னை மன்னித்து விடுங்கள். நான் செய்த காரியத்தை நினைத்து 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 ஏங்குகிறேன். இப்படி செய்யலாமா என்று. இனி எந்த தவறையும் நான் செய்ய மாட்டேன். எந்த மாயை வலையிலும் நான் விழமாட்டேன். தயவு செய்து என் குடும்பத்தை இப்பொழுது எப்படி ஒரு சாய்ராமிற்கு காப்பாற்றினீர்களோ அதே போல் எங்களையும் காப்பாற்றுங்கள். எங்களுக்கு சரியான உறக்கம் இல்லை, சரியான நிம்மதி இல்லை, சரியான உணவு கூட சாப்பிட முடியவில்லை. அந்த அளவுக்குள்ள நாங்கள் மோசமான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களை நீர்தான் காப்பாற்ற வேண்டும் சாயப்பா. அப்படி காப்பாற்ற போவதற்காக நன்றி, நன்றி, நன்றி. ஸோ தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க. கடவுள் உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் வழங்கட்டும்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.